Canada in chaos. கனடா வந்து அமெரிக்காவோட வந்து இணைக்க போயிடும். அதாவது கிரைம் ரேட் வந்து கனடாவை பாதுகாச்சிடும் போது Trump making Canada the வணக்கம், ஹாய், ஹலோ, வெல்கம் டு சது vlog. ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து எடுத்து போய் பார்க்க போகிறோம்னு சொன்னால், கனடாவில் இருக்கிறார்கள் சிட்டி இந்த கனடா நியூஸ் வந்து ஃபாலோ பண்ணுறார்கள் தெரியும். இப்போ வந்து ஒரு கனடாவில் நியூஸ் வந்து வைரலாக வந்து போய் கொண்டிருக்கு. என்னென்னு சொன்னால், கனடா வந்து அமெரிக்காவோட வந்து இணைக்க போயிடும். அதாவது அமெரிக்காவோட ஒரு மாகாணமாக வந்து கனடா வந்து மாறப்போகுதுன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து இப்போ வந்து வைரலாக வந்து எல்லா இடம் வந்து பேசப்பட்டு கொண்டிருக்கு. ஸோ இது என்ன நடந்தது, என்ன நியூஸ்னு சொல்லி தான் இன்றைக்கான வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து விளக்காக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம சொல்ல வர நியூஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து விளங்கும். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறது மட்டும் இல்லை, இந்த வீடியோ வந்து உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணி கொள்ளுங்க. ஸோ மறக்காமல் சத்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கும் இந்த மாதிரி வீடியோ வேறு வீடியோ கொடுக்குறதுக்கு உங்களோட சப்ஸ்கிரைப் வந்து எனக்கு ஒரு சப்போர்ட்டாக வந்து இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Canada in chaos. What's going wrong? Canada is on the brink of becoming a failed state. Housing market is a disaster. Food prices much worse here than US. Hospitals are dysfunctional. Anger and depression everywhere with no hope. This is how Canadians describe Canada at the moment. But what happened? Let's take a look. In 2014, Canada's GDP per capita was 83% of US GDP. But in 2023, it went down to 65%. At the same moment, Canada's population increased by 9.2%, and US population only by 6.5%. In 2024, the average housing price in Canada was approximately $539,000, compared to about $412,000 in the USA. But the average monthly salary in Canada was only around $3,900, while in the United States, it was approximately $4,700. If you think food prices have risen significantly in the US, the increase in Canada in 2024 was 10.8% higher than in the US. The unemployment rate in Canada is approximately 58.5% higher than in the United States. Healthcare and childcare are more accessible in Canada due to government subsidies and lower costs. However, a shortage of daycare spots and hospital beds significantly offsets these advantages, creating challenges for families and patients. And on top of it, Canadians pay 22% more taxes than Americans relative to the size of their economies. You've seen those signs that say, in emergency, break glass. Well, it's time to break the glass. Deputy Governor Carolyn Rogers. கனடாவில் வந்து சமீப காலமாகவே நிறைய விதமான பிரச்சனை வந்து கனடா வந்து முகம் கொடுத்து கொண்டிருக்கு. உதாரணமாக சொல்ல போனோம்னு சொன்னால் பொருளாதார பிரச்சனை அண்ட் மக்களிடையே வந்து பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் இந்த கொலை சம்பவங்கள் வந்து கிரைம் ரேட் வந்து கனடா வந்து பாதுகாச்சிடும் போது, அது மட்டும் இல்லாமல் வந்து அரசியல் ரீதியான பிரச்சனை வந்து கனடா வந்து இப்போ எதிர்நோக்கி கொண்டிருக்கு. ஸோ நான் அதை பற்றி நானே வந்து நிறைய வீடியோ வந்து எனக்கு போட்டிருப்பேன். ஸோ அதை பற்றி திருப்பி காய்ச்சி வந்து நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ நாங்கள் டேரெக்டாக வந்து விஷயத்துக்குள்ள போகிறோம். ஸோ இப்படியான பிரச்சனை வந்து கனடா வந்து சமீப காலமாகவே இப்போ தலை தூக்கி கொண்டிருக்கு. ஸோ இப்படியான பிரச்சனை வந்து போய் கொண்டிருக்கு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் இடியை தூக்கி போடுற மாதிரி இன்னொரு பிரச்சனை வந்து இப்போ ஓடிச்சிருக்கேன்னு சொன்னால், கனடா வந்து அமெரிக்காவோட இணைக்க போயிடணும்னு சொல்லி இப்போ வந்து குண்டு தூக்கி போட்டிருக்காங்க. அந்த நியூஸ் வந்து இப்போ வந்து வைரலாக வந்து பரவி கொண்டிருக்கு. இந்த நியூஸ் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆனு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், கனடாவோட பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவும் அமெரிக்காண்ட வருங்கால ஜனாதிபதியான டொனால்ட் ட்ரம்பும் வந்து ஒரு டின்னர் பார்ட்டியில் வந்து மீட் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி மீட் பண்ண பார்ட்டியில் வந்து கன விஷயம் வந்து கதைச்சிருக்கணும். ஸோ அப்படி கதைச்ச இடத்துல வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஜஸ்டின் ட்ரூடோ வந்து ஒரு கோரிக்கை வந்து விட்டுருக்காருன்னு சொன்னால், உங்கள் நாட்டில் வந்து கணக்கு பிரச்சனை வந்து போய்கொண்டிருக்கு. ஸோ இவ்வளோ பிரச்சனையை வந்து நீ ஒரு ஆளாக வந்து தீர்க்க முடியாது. அதுக்கு ஒரே ஒரு தீர்வு நாம சொல்கிறேன்னு சொன்னால், கனடா வந்து அமெரிக்காண்ட ஒரு மாகாணம் வந்து நினச்சிது. ஏற்கனவே அமெரிக்காவில் வந்து 50 மாகாணங்கள் இருக்குது. ஸோ 51வது மாகாணமாக வந்து கனடா வந்து நினச்சிட்டேன்னு சொன்னால், அதுக்கு நான் வந்து இன்னும் கவர்னராக போடுறேன். ஸோ கனடா பிரச்சனையும் தீர்ந்த மாதிரி இருக்கும், கனடாண்ட நிலைமையிலும் வந்து சீரான மாதிரி இருக்கும்னு சொல்லி கோரிக்கையை வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து விடுத்திருக்கார். ஸோ அந்த கோரிக்கையை வந்து ஜஸ்டின் ட்ரூடோ வந்து நிராகரிச்சிட்டார். ஆனால் டொனால்ட் ட்ரம்புக்கு ஆதரவாக வந்து நிறைய பேர் வந்து குரல் கொடுத்துருக்கணும்னு சொன்னால், டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன கோரிக்கை வந்து சரிதான், கனடா வந்து இணைச்சி இல்லாமல் சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் ஆதரவாக வந்து நிறைய பேருக்கு வந்து குரல் கொடுத்து நினைக்கிறோம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இல்லை, கனடா வந்து அந்த நாடோட வந்து அமெரிக்காவோட வந்து நினைக்கக்கூடாது, கனடா வந்து ஒரு தனி நாடாகவே இருக்கணும்னு சொல்லி நிறைய பேர் வந்து அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கோம். ஸோ டொனால்ட் ட்ரம்ப் வந்து இப்படி கேட்டதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்க்க போனோம்னு சொன்னால்,
இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு டவுட் வைக்கணும்னு சொன்னால், இதுக்கு முதலும் டொனால்ட் ட்ரம்ப் வந்து அமெரிக்காண்ட ஜனாதிபதியாக வந்து இருந்திருக்கு. ஸோ அப்பைக்கு எல்லாமே வந்து அவர் வந்து கனடா வந்து அமெரிக்காவோட இணைக்கணும்னு சொல்லி கோரிக்கை வந்து முன்வைக்கல. ஏன் இப்போ 2024ஆம் ஆண்டு இப்படி ஒரு கோரிக்கை வந்து முன்வைக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாமே டவுட் வந்திருக்கும். ஸோ இதே கேள்வியை வந்து டொனால்ட் ட்ரம்ப்கிட்ட வந்து எழுப்பியிருக்கேன். உலக ஏன் வந்து இப்போ உங்களுக்கு 2024ஆம் ஆண்டு கனடா வந்து அமெரிக்காவோட இணைக்கணும்னு சொல்லி ஒரு கருத்தை வந்து முன்வைக்கணும்னு சொல்லி. ஸோ அதுக்கு நிறைய ரீசன் வந்து கனடா வந்து கொடுத்துருக்குறேன். அது என்னென்னு சொன்னால், அது எல்லாமே வந்து கனடாவோட எக்கனாமிக், அதாவது கனடாவோட பொருளாதாரம் சம்மந்தமாக தான் இருக்குது. ஸோ அது என்னென்னு சொல்லி ஒவ்வொன்றா பார்ப்போம்பாங்க. 2014ஆம் ஆண்டு பார்த்தோம்னு சொன்னால் கனடா ஜிடிபி வந்து $50,962 வந்து இருந்திருக்கு. அதுவே வந்து அமெரிக்காண்ட ஜிடிபி $61,020 வந்து இருந்திருக்கு. ஸோ 2014ஆம் ஆண்டு கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையான ஜிடிபி வீதம் வந்து 83% வந்து இருந்திருக்கு. அதுவே 2023ஆம் ஆண்டு பார்த்தோம்னு சொன்னால் கனடா ஜிடிபி $53,725 வந்து இருந்திருக்கு. அதுவே வந்து அமெரிக்காண்ட ஜிடிபி வந்து $81,695 வந்து இருந்திருக்கு. ஸோ 2014 வந்து 83% வந்து இருந்து, ரெண்டு நாட்டுக்கு இடையான ஜிடிபி வந்து 83% வந்து இருந்தது. அதே 2023ஆம் ஆண்டு பார்த்தோம்னு சொன்னால் அந்த 83% இருந்த ஜிடிபி வந்து 65% வந்து ட்ராப் ஆகிட்டு, அதாவது கிட்டத்தட்ட 20% வந்து 20% வந்து ட்ராப் ஆகிட்டு. ஸோ இது வந்து ஒரு பெரிய ட்ராப், ரெண்டு நாட்டுக்கு இடையான ஜிடிபி வந்து பெரிய ட்ராப்பாக வந்து அமைஞ்சிருக்கு குறிப்பிட்ட ஒரு 10 வருட காலப்பகுதியில். அது மட்டும் இல்லாமல் கனடா பாப்புலேஷன் வந்து 2014 2023 காலப்பகுதியில் வந்து 9.2% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதாவது அதிகமாகிருக்கு. அதே வந்து அமெரிக்காண்ட பாப்புலேஷன் வந்து 6.5 6.5% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுவும் வந்து ஒரு பெரிய அளவான வித்தியாசம். அது மட்டும் என்ன சொல்லாமல், அது மட்டும் சொல்லிடலாமல் 2024ஆம் ஆண்டு நீங்கள் கனடாவில் வந்து ஒரு வீடு வேண்டப்போன்னு சொன்னீங்க. அதாவது இப்போ நடந்து ஒன்று 2024ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வந்து நீங்கள் ஒரு கனடாவில் வந்து ஒரு வீடு வந்து வேண்டப்போன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் வந்து $5,39,000 வந்து தேவை. இது குறைஞ்சபட்ச அமௌண்ட். அதுவே வந்து அமெரிக்காவில் நீங்கள் ஒரு வீடு வேண்ட போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து $4,12,000 வந்து உங்களுக்கு வந்து தேவை. ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு பெருங்கப்பட ஒரு வித்தியாசம் வந்து இருக்குன்னு சொல்லி. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், கனடாவில் வந்து ஒரு ஆண்ட மாத சம்பளம், அதாவது கனடாவில் வந்து சராசரியாக ஒரு ஆண்ட மாத சம்பளம் வந்து $3,900, அதாவது $3,900 வந்து கனடாவில் வந்து ஒரு ஆண்ட மாத சம்பளம். அதுவே வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு ஆண்ட மாத சம்பளம் வந்து $4,700 வந்து இருக்குது. ஸோ இதுலேயும் பாருங்க இவ்வளோ வித்தியாசமாக வந்து இருக்குன்னு சொல்லி. அதை விட பொருட்கள விலை 2024ஆம் ஆண்டில் வந்து அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் வந்து இடையான பொருட்கள விலை வீதம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 10.8% வந்து அமெரிக்காவோட கனடா வந்து பொருட்கள் வந்து விலை வந்து அதிகமாக விற்கிறாங்க. அதாவது ஒரு பொருளை வந்து நீங்கள் வந்து அமெரிக்காவில் வேண்டிங்கன்னு சொன்னால் அதே பொருளை வந்து 10.8%, அதாவது 10.8% அதிகமாக விலை செலுத்தி வந்து கனடாவில் வந்து நீங்கள் வந்து வேண்டுவீங்க. ஸோ அந்த விதமான ஒரு டிஃப்ரெண்ட் வந்து இருக்குது. அது மட்டும் என்ன சொல்லாமல் இதான் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட், வேலையின்மை வீதம். அதாவது கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையான வேலையின்மை வீதம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ அமெரிக்காவோட ஒப்படைக்க கனடா வந்து 58.5% வந்து வேலையின்மை வீதம் வந்து அதிகமாகிருக்கு. அதாவது அமெரிக்காவோட ஒப்படைக்க கனடாவோட வேலையின்மை வீதம் வந்து 58.5% வந்து அதிகமாக வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு சாதாரணமாக பார்க்க வந்து பெரிய டிஃப்ரென்ஸாக வந்து இருக்குது. ஸோ இது வந்து ப்ராக்டிக்கலாக வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி திங்க் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சராசரியாக ஒரு கனேடியன் வந்து ஒரு அமெரிக்கனை விட 22% வந்து அதிகமாக டேக்ஸை வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து கட்டிடும். அதாவது ஒரு அமெரிக்காவிலையும் கனடாவிலையும் வந்து ஒரு ஈக்குவலாக ஒரு சம்பளம் எடுக்கிறாள் வந்து கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்ட போனோம்னு சொன்னால் அமெரிக்காவில் கட்டுற டேக்ஸை விட கனடாவில் கட்டுற டேக்ஸ் வந்து 22% வந்து அதிகமாக வந்து கட்டினோம்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வந்து சொல்லுது. இதே தான் வந்து டொனால்ட் ட்ரம்பும் வந்து அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கார். அண்ட் அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஆட்சிக்கு வந்தோன்னே ஒரு முக்கியமான ரூலை வந்து கொண்டு வர போகிறார். என்னென்னு சொன்னால் 25% வந்து டெரிஃபை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறார். அதாவது டெரிஃப்னு சொன்னால் என்னென்னு சொல்லி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ தெரியாதவர்களுக்கு என்னென்னு சொன்னால், டெரிஃப்னு சொன்னால் கனடாவில் வந்து ஏற்றுமதி ஆகிற பொருட்களில் வந்து 74% பொருட்கள் வந்து அமெரிக்காவுக்கு தான் ஏற்றுமதி ஆகுது. அதாவது கனடா வந்து ஏற்றுமதி ஆகிற பொருட்களில் வந்து 74% பொருட்கள் வந்து 74% பொருட்கள் வந்து அமெரிக்காவுக்கு தான் ஏற்றுமதி ஆகுது. ஸோ அப்படி அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகிற பொருட்களில் வந்து அமெரிக்கா கவர்மெண்ட் வந்து ஒரு விதமான டேக்ஸை வந்து
போடும். என்னென்னு சொன்னால் இவ்வளோ விதமாக டேக்ஸ்னு சொல்லி போடும். ஸோ இவ்வளோ காலம் அது வந்து 5 ஒரு 5% வந்து இவ்வளோ காலம் 5 to 10% வந்து இவ்வளோ காலம் வந்து அந்த பெர்சன்டேஜ் வந்து இருந்தது. ஸோ இப்போ வந்து அதை வந்து 25% வந்து அதிகப்படுத்தணும். ஸோ இப்படி வந்து அதிகப்படுத்தினால வந்து இன்னொரு மாற்றம் வருமானு சொன்னால், இப்போ கனடாவில் வந்து ஏற்றுமதி ஆகிற பொருட்கள் வந்து அமெரிக்காவில் வந்து அதிகமான விலைக்கு வந்து விற்கும். அதாவது 25% டேக்ஸை வந்து கூட்டினபடியாக அங்கே வந்து அதிகமான விலைக்கு வந்து அந்த கனடாவில் ஏற்றுமதி ஆகிற பொருட்கள் வந்து அங்கே வந்து விற்பனை செய்யப்படும். ஸோ அப்படி விற்பனை செய்கிறபடியாக வந்து அங்கே இருக்க ஆட்களை வந்து அந்த பொருட்களை வாங்காமல் லோக்கல் மார்க்கெட்டில் இருக்கிற பொருட்களை வந்து வேண்டிய வேணும்னு சொன்னால் விலை வித்தியாசம். ஸோ இப்படி கனடா பொருட்களை வந்து அங்கே இருக்கிறார்கள் வேண்டாமல் விட்டோன்னே என்ன நடக்கும்னு சொன்னால் கனடா ஏற்றுமதியை வந்து பெருசாக வந்து பாதிக்கப்படும். ஸோ ஏற்றுமதி பாதிக்கப்பட்ட என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக வந்து கனடாவோட எக்கனாமி வந்து ஃபுல்லாக வந்து டவுன் ஆகும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனையை வந்து அடுத்த வருஷம் வந்து கனடா கவர்மெண்ட் வந்து எதிர்நோக்க போவான்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கார். ஸோ இதெல்லாம் காரணத்தை தான் வந்து சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் வந்து சொல்கிறார். என்னென்னு சொன்னால் கனடாவுக்கு வந்து வேறு வழியே இல்லை, அமெரிக்கான்னு ஒரு மாகாணமாக இணையதான் வழி. என்ன எல்லாத்தையும் சமாளிக்கிற அளவுக்கு கனடா வந்து இப்போ வந்து ஸ்ட்ராங்காக இல்லை. அது வந்து எக்கனாமிக்கல் வைஸாகவும் சரி, பொலிட்டிக்கல் வைஸ், அதாவது அரசியல் ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, உலக பிரச்சனையும் சமாளிக்கிறது வந்து கனடா வந்து இப்போ வந்து ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ கனடாக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி என்னென்னு சொன்னால் அமெரிக்காவோட ஒரு மாகாணமாக வந்து ஜாயிண்ட் ஆகிறதான் ஒரு வழின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு. If you've been seeing people talking about Trump making Canada the 51st state of America, here's why. And yes, that is a real photo he posted. You see, recently Trump and Justin Trudeau had dinner together and they spoke about a wide range of topics. Then a couple of days later, we find out from two people at the table that apparently when Trudeau told Trump that his tariffs would kill the Canadian economy, Trump joked to him saying that if Canada can't survive without ripping off the US, then maybe Canada should become the 51st state of America and Trudeau could become its governor. As you'd expect, Trump supporters ran with this joke and they started posting things on social media like, what should we rename Canada after we conquer it? And a picture of a maple leaf instead of a star. Trump then last night doubled down and he posts an AI generated picture of him overlooking a mountain range captioned, "Oh Canada." So the question is, do you find this funny? Or are jokes from world leaders about annexing countries a little too close to the bone right now? So டொனால்ட் ட்ரம்ப் வந்து இப்படி சொன்ன அறிக்கைக்கு வந்து இப்படி சொன்ன ரெண்டு கனடா வந்து அமெரிக்காவோட இணைக்கப்படணும்னு சொன்ன விஷயத்துக்கு வந்து நிறைய விதமான ஆட்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. டொனால்ட் ட்ரம்புமே தன்னோட ட்விட்டர் பேஜில் வந்து ஒரு போஸ்ட்டை வந்து வெளியிட்டிருக்கேன். என்னென்னு சொன்னால் ஒரு கனடா ஃப்ளாக் போட்டு அதில் பக்கத்தில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து ஏஐ மூலம் எடிட் பண்ணி கனடான்ற டேக்கில் வந்து ஜென்ரேட் பண்ணி வந்து போஸ்ட்டாக வந்து என்ன ட்விட்டரில் வந்து போட்டிருக்காரு. ஸோ இப்படி போட்டோன்னே வந்து இந்த நியூஸ் வந்து இனிமேல் வந்து வைரலாக வலிக்கிட்டேன்னு சொன்னால் இந்த சம்பவம் வந்து உண்மையாக நடக்க போதான்னு சொல்லி வைரலாக வலிக்கிட்டது. உண்மையாக வந்து கனடா வந்து வேறு வழி இல்லை, அமெரிக்காவோட வந்து ஒரு மாகாணமாக வந்து இணையத்தான் போகுதுன்னு சொல்லி நியூஸ் வந்து பயங்கர வைரல் ஆகிட்டு. ஸோ இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிடணும். டொனால்ட் ட்ரம்புக்கு வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிடணும். கனடாவுக்கு வர வழியே இல்லை, இணைஞ்சி தானே ஆகணும். டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன கருத்து வந்து சரிதான், கனடா வந்து அமெரிக்காவோட வந்து இணைச்சிருங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஆதரவு தெரிவிக்கணும் டொனால்ட் ட்ரம்புக்கு வந்து. இதுக்கு வந்து இவ்வளோ பேர் வந்து ஆதரவு குடிக்கிறோமோ அதே அளவுக்கான ஆட்களை வந்து எதிர்க்கிறோம். என்னென்னு சொன்னால் கனடா வந்து ஒரு மாகாணமாக வந்து இணையக்கூடாது, அமெரிக்காவோட ஒரு மாகாணமாக இணைஞ்சால் கனடாண்ட கலாச்சாரம் சரி, கனடாவோட நாடே வந்து அழிஞ்சிடும். கனடா வந்து தனி நாடாகத்தான் இருக்கணும். அமெரிக்கா தனி நாடு, கனடா தனி நாடு. அமெரிக்கா தனி நாடு மாதிரி கனடா வந்து ஒரு தனி நாடாகத்தான் இருக்கணும். கனடா பொருளாதாரம் வந்து இப்போ எவ்வளோ வீக்காக இருக்கோ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து கனடா பொருளாதாரத்தை வந்து கட்டி எழுப்பலாமான்னு சொல்லி ஒரு கூட்டம் வந்து இந்த டொனால்ட் ட்ரம்புக்கு எதிரான ஆக்கள், அதாவது டொனால்ட் ட்ரம்போட கருத்துக்கு எதிரான ஆக்களை வந்து தெரிவித்து கொண்டிருக்கிறேன். ஸோ இதையெல்லாம் பயன்படுத்தி கனடா கவர்மெண்ட் வந்து அரசியல் நகர்வை வந்து மேற்கொண்டு என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். என்னென்னு சொன்னால் கனடாவோட இப்போ இருக்கிற ஜஸ்டினோட ஆட்சியில் வந்து மக்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை. ஸோ எப்போ வந்து ஜஸ்டினோட ஆட்சி வந்து கவலுமான்னு சொல்லி மக்கள் வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு எதிர்கட்சி தலைவர் வந்து போலிவர் வந்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காருன்னு சொன்னால், தான் ஆட்சிக்கு வந்தால் இதுக்கு ஒரு முடிவு கொண்டுடுவேன், தான் ஆட்சிக்கு வந்தால் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு சொல்லி அரசியல் நகர்வுகளாகத்தான் கனடாண்ட எதிர்காலம் வந்து போய்கொண்டிருக்கே தவிர இந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு கிடைக்குமோ கிடைக்காதுன்னு சொல்லி ஒரு முடிவு வந்து இனிமேல் வந்து இல்லாமல் இருக்குது. ஸோ சில பேர் சொல்ல என்னென்னு சொன்னால் 2025 கனடாவில் எலெக்ஷன் வருது. ஸோ அந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு மாற்றம் வரும்னு சொல்லலாம். சில பேர் சொல்ல என்னென்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட 4-5 வருஷமாக கனடா திருப்பி கட்டி எழும்புறதுக்கு, திருப்பி கனடா பாலியல் நிலைமை பார்த்துக்கு 4-5 வருஷமாக ஆகும்னு சில பேர் சொல்லணும். சில பேர் சொல்ல என்னென்னு சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன மாதிரி ஒரு மாகாணமாக இணைக்கிறதா வந்து
வழி வழியே இல்லைன்னு சொன்னோம். ஸோ என்ன நடக்குமோன்னு சொல்லி யாருக்குமே தெரியாத காலம்தான் வந்து பதில் சொல்லும். கனடா எதிர்காலம் வந்து கனடாவோட எதிர்கால அரசியல் சரி, எதிர்கால நகர்வுகள் சரி என்னமே இருக்கும்னு சொல்லி காலம்தான் வந்து பதில் சொல்லும். ஸோ எந்த கருத்து முடிவு எந்த பர்சனல் ஒப்பீனியன், அதாவது எந்த கருத்து, கனடா வந்து அமெரிக்காவோட இணையிற நல்லமா இல்லாட்டி கனடா வந்து தனிநாடாக இருக்கா நல்லமான்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் கட்டாயமே வந்து கனடா வந்து தனிநாடாக இருக்கிறதா வந்து நல்லமன்னு வந்து நாம் சொல்லுவோம். ஏன்னு சொன்னால் கனடா வந்து அமெரிக்காவோட இணைஞ்சோன்னு சொன்னால் விதமான பிரச்சனை வந்து கனடா கவர்மெண்ட் மேற்கொள்ளும். அது மட்டும் இல்லாமல் இந்த புலம்பெயர் உறவுகள் சரி, இனிமேல் கனடாவுக்கு வந்து இமிகிரண்ட் வாராக்கள் சரி விதமான பிரச்சனை வந்து எதிர்கொள்ள வேணும். ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்த இமிகிரண்ட் பீப்புளுக்கு ஆதரவான ஆள் வந்து அவர் வந்து இல்லை. இப்போ அவர் ஆட்சிக்கு வந்தோடனே வந்து ஒரு சபதம் வந்து போட்டாருன்னு சொன்னால் தன் ஆட்சியில் ஏறினோன்னே அமெரிக்காவில் வந்து வெள்ளாக்கான டிப்போர்டேஷனை வந்து செய்வேன்னு சொல்லி ஒரு இதை வந்து ரூலை வந்து பாஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் எப்போ ஆட்சிக்கு வந்து அதாவது ஜனவரி மாதம்தான் வந்து அவர்கிட்ட பவர் வந்து அமுலாக வந்து அவர் வந்து பவருக்கு வந்து வாரார். ஸோ அப்படி பவருக்கு வந்த அப்புறம் வந்து அவர் இமிகிரண்ட் வந்து டிப்போர்ட் பண்ண போட சொல்லி இப்போ தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து சொல்லிட்டார். ஸோ வின் பண்ண அப்புறம் வந்து அதான் சொல்லியிருக்காரு வெள்ளாக்கான டிப்போர்டேஷனை வந்து செய்வேன்னு சொல்லி. ஸோ இதே கட்டத்தில் வந்து அமெரிக்காட்ட போய் கனடா வந்து ஒரு மாகாணம் இணையம்னு சொன்னால் அதே ரூல்ஸ் தான் வந்து கனடாக்கு வந்து போகணும். ஸோ கனடாக்கு வந்து நிறைய இமிகிரண்ட் பீப்புள் வரவே ஸோ அவை எல்லாம் இந்த வாழ்க்கையும் வந்து கேள்விக்குறியாக போயிடும். ஸோ எந்த கருத்து வந்து கனடா வந்து தனிநாடாகத்தான் இருக்கணும், அமெரிக்கா வந்து தனிநாடாகத்தான் இருக்கணும். ஸோ எந்த நம்பிக்கையும் அப்படித்தான் இருக்கும், என்ன நம்பிக்கையும் அதான் அப்படித்தான் இருக்கும்னு சொல்லி நானும் நம்புகிறேன். ஸோ இனி வரும் காலங்கள்லாம் வந்து இதுக்கு ஒரு முடிவு தெரியுமே நடக்கும்னு சொல்லி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்துருவீங்கன்னு சொல்லி நான் வந்து நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு நியூஸில் வந்து பார்க்கறதுக்கு வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் தான் வந்து எனக்கு வந்து இதே மாதிரி வேறு வீடியோக்கள் போடுறதுக்கு வந்து ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ நாளைக்கு என்ன வீடியோ சந்திப்போம். அது மட்டும் பாய்.